திரு சோ ராமசாமி அவர்களின் முகமது பின் துக்ளக். புரொஃபசர் ரங்காச்சாரி வீடு. கதாபாத்திரங்கள்: ஸ்ரீமதி, தாத்தாச்சாரி, ரங்காச்சாரி, நரசிம்மாச்சாரி, துக்ளக், பதூதா, பத்திரிகை நிருபர். ஹலோ, சாருவா? ஆமா சாரு, எங்க ஆத்துக்கு துக்ளக் வந்திருக்க. ஆமா, பேப்பர்ல வந்தது நிஜம்தான். நீ இப்ப வந்துடாத, இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போறது. நான் அப்புறம் பேசுறேன். யாரு, லக்ஷ்மியா? என்ன லக்ஷ்மி? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். பேப்பர் பாத்தியோன்னோ? ஆமா, துக்ளக் வந்திருக்கார். ஐயோ, இப்ப வந்துடாத, பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போறதே. நான் அப்புறம் பேசுறேன். யாரு, மங்களமா? மங்களம், பேப்பர் படிச்சியோன்னோ? படிக்கலையா? சப்போ, ஒரு இழவும் இல்ல. நீ டெலிபோன் வை. யாரோட டெலிபோன்ல கோபம்? எல்லாம் அந்த மங்களம் தான். பேப்பர் பார்க்கலையா, அத்தனையும் பொய். நம்ம ஆத்துக்கு துக்ளக் வந்துட்டானோ இல்லையோ, அது பொறுக்கல. அது தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க கூடாது. மங்களம் இஸ் வெரி ஜெலஸ். ஸ்மிருதி, ஸ்மிருதி, துக்ளக் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நிறைய பேர் வருவா. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிய? வரட்டும் வரட்டும், துக்ளக்க பார்க்க விட்டாதானே. ஐயோ, பத்திரிக்காரங்களா துக்ளக்க பார்க்க விட மாட்டியா? பத்திரிக்கைக்காரால சொல்லலண்ணா, அந்த மங்களத்தை தான் சொன்னேன். பேப்பர் படிக்கலையா? பேப்பர் துக்ளக் எங்கேடி, துக்ளக் எங்கேடின்னு வருவோம். அப்ப சொல்றேன், போய் பேப்பர் படிச்சுட்டு வாடின்னு. துக்ளக் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆயிடுது. துக்ளக், பதூதா, உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆன்லைன் நாள்ல 600 வருஷத்துல நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேனே. எங்கள் அறிவை காட்டவில்லை. உங்களுடைய 600 வருட முன்னேற்றங்கள் 4 நாட்கள் கதைதான் என்பதையே காட்டுகிறது. இந்தாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் போது நூல் எழுதணும்னு இருக்கட்டும். இந்த பேனை வச்சுக்கோங்க. அது வேண்டாம், நம்ம ஊரு பேனா கையெல்லாம் இங்க் ஆகும். இதை வச்சுக்கோங்க. அந்த காலத்து பிளாக் பேர்ட், மேட் இன் இங்கிலாந்து. என்ன இருந்தாலும் வெள்ளக்காரன் தான். தங்களுக்கு ஆங்கிலேயர்கள் மேல் மோகம் போல் இருக்கிறது. ஃபேக்டா ஒத்துக்க வேண்டியது தானே. வெள்ளக்காரங்காலத்துல எப்படி இருந்தது நம்ம ஊரு? எப்படி இருந்தது? வெள்ளக்காரங்காலத்துல சக்கரை வீச 8 அணா, இப்ப வீச 2 ரூபாய். ஓ, வெள்ளைக்காரன் ஆட்சிக்கும் இப்போதைக்கும் உள்ள வித்தியாசம் 1.5 ரூபாய். அப்படி போடுங்க, போடு. தாத்தாச்சாரிக்கு சதா வெள்ளக்கார ஸ்மரணை. நமக்கு சுதந்திரம் வந்ததே, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை இவருக்கு. ஓயா, ஒரே விலைவாசி உயர்வு, ஒரே ஊழல். அப்போது மட்டும் ஊழல் இல்லையோ? நமக்கு தெரிஞ்சு இல்லைனா? ஊழல் நடந்தாலும் தெரியாமல் நடக்க வேண்டும் என்கிறார். வாங்க மேடம், இவர்தான் துக்ளக், அவர்தான் பதூதா. வணக்கம். வணக்கம். வணக்கம், அமருங்கள். ஆரம்பிக்கலாமே. நான் போய் தோண்டணும். அக்பர் பாபர் கிடைச்சாலும் கிடைப்பான். நீங்க எப்படி இத்தனை நாள் உயிரோட இருந்தீங்க? நீங்க துக்ளக்கான்னு சந்தேகமா இருக்குது. என்ன கேள்வி பார்த்தாயா பதூதா? அசன்ஷா அருகில் இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. சந்தேகப்படுவது அவர்கள் உரிமை. அதை விடுங்க. அந்த மூலிகைய ஏன் தண்ணியில போட்டுட்டீங்க? எங்கள் மூலிகை ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கட்டும் என்பதற்காகத்தான். அது வாஸ்தவம்தான். உங்களுக்கு தமிழ் தெரியும்னு ஹிஸ்டரியில இல்லையே. சமீபத்திய பத்திரிகை பார்த்தேன், தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டியதே இல்லை என்று. உங்கள் சரித்திரமே வெறும் பிதற்றல் என்பது இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது. அப்போ எங்க பசங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது எல்லாமே பேத்தலா? அது உங்கள் பையன்களை பார்த்தாலே புரியுமே. அது சரி, மாணவர்கள் அரசியல்ல கலக்கலாமா கூடாதா? அரசியல் ஒரு சாக்கடை, அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம். மாணவர்கள் பற்றி அக்கறையே இல்லாம பேசுறீங்களே. நான் ஒரு அரசியல்வாதி. நீங்க ஹிந்தி தேசிய மொழியா வரத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உயர்வதற்கு அதுதான் வழி. எது உயர்வதற்கு? ஹிந்தி. அந்த மொழி உயர்வதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. தேசம் உயர்வதற்கு என்ன வழி சார்? மொழி வழி அல்ல. தேசிய மொழின்னு ஏதாவது ஒரு பாஷை வேண்டாமா? மாதத்திற்கு ஒரு மொழியை தேசிய மொழியாக்குவதே சிறந்த வழி. என்னது, மாசத்துக்கு ஒரு மொழியா? என்ன தவறு?
மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கலாம், மொழிவாரி மாதங்கள் அமைக்க கூடாதா? நல்ல ஐடியா போங்க. நாட்டின் உணவு நிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெட்கக்கேடு. அதை எப்படி சீர்திருத்தலாம்னு நினைக்கிறீங்க? அடிக்கடி தலைநகரை மாற்ற வேண்டும், மக்கள் மடிவார்கள், ஜனத்தொகை குறையும். ச்சே, என்ன சார் இது இப்படி பேசுறீங்க? நான் சுல்தான் முகமது பின் துக்ளக். நீங்க வியட்நாம்ல நடக்கிற சண்டைய பத்தி கேள்விப்பட்டீங்களா? மைசூருக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் சண்டை. வியட்நாமை பற்றி என்ன அக்கறை? சரி, இந்த மைசூர் மகாராஷ்டிரா சண்டையை தீர்த்து வைக்க ஒரு வழி சொல்லுங்களேன். ஒரு சிறிய பிரதேசம், அது மைசூருக்கு சேர வேண்டுமா இல்லை மகாராஷ்டிரத்திற்கு சேர வேண்டுமா என்றுதானே சண்டை. ஆமா, அந்த பிரதேசத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டால் சண்டையே இருக்காது. அப்போ மைசூரும் மகாராஷ்டிராவும் தமிழ்நாட்டோட சண்டையிடுமே. மைசூருக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் ஏற்படும் சண்டையை தீர்க்கத்தானே வழி கேட்டீர்கள். அதுக்காக இன்னொரு சண்டையை கிளப்பி விடுறீங்களே. நான் முகமது பின் துக்ளக். ஆண்களோட பெண்களுக்கும் சம உரிமை தரணும்னு வந்துட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? பெண் அதிகாரம் பெற்ற எந்த வீடும் உருப்பட்டதில்லை. வீட்டின் கதியே அப்படி என்றால் நாட்டின் கதி எப்படி? சார், என்ன பேசுறீங்க? காலேஜ்ல எல்லாம் இனிமே தமிழ்லயே தான் பாடம்னு பேசுறாங்களே, அத பத்தி உங்க கருத்து? மிக்க நல்லது. தவறுகள் பல செய்து கொண்டே போனால்தான் எது நல்லது என்று தெரியும். ஜனாதிபதியா வரத்துக்கு என்ன தகுதி இருக்கணும்? எடுத்து போட தெரிய வேண்டும். நீங்க இந்த நாட்டின் அரசியல்ல குதிக்க போறீங்களா? ஆமாம். வரப்போகும் இடைத்தேர்தலில் துக்ளக் போட்டியிடப் போகிறார். எந்த எந்த இடைத்தேர்தலில்? பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இறந்து விட்டபடியால் ஏற்பட்டிருக்கும் இடத்திற்கு. தேர்தல்ல நின்னு என்ன பண்ண போறீங்க? பணம் பண்ண போகிறேன். பணம் எனக்கல்ல, நாட்டிற்கு. நாட்டை சீர்திருத்தப் போகிறேன். ஓ, எப்படி? அது அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தெரியும். வெற்றி பெறுவார்னு என்ன நிச்சயம்? அவரை பத்தி மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி ஓட்டு போடுவாங்க? தேர்தலில் எனக்கு எதிராக போட்டியிடக்கூடிய மற்றவர்களை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? ஓஎஸ், மத்தவங்களை பத்தி நன்றாக தெரியும். அப்படி இருக்க அவர்களுக்கு எப்படி ஓட்டு போடுவார்கள்? அதைவிட நானே மேல் என்றுதான் நினைப்பார்கள். மிஸ்டர் துக்ளக், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்கங்கிற விஷயம் வெளியே பரவிடுச்சு. மத்த கட்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ், சுதந்திரா, கம்யூனிஸ்ட், டிஎம்கே, சோசியலிஸ்ட் எல்லாம் ஒன்னு சேர்ந்துடுச்சு. அது போதும் நான் வெற்றி பெற. கூட்டணி நடக்கும் இடங்களிலே இருக்கும் ஒற்றுமையைத்தான் கண்கூடாக பார்க்கிறேனே. சார், சென்னை சட்டசபையிலும் ஒரு இடம் காலியா இருக்கு. பை எலெக்ஷன் நடக்க போகுது. நீங்க ஏன் தமிழ்நாட்டு சட்டசபை சீட்டுக்கு தேர்தல்ல நிக்க கூடாது? ஏன் டில்லி பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க? என் போன்றவர்களுக்கு சரியான இடம் டில்லிதான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி. இப்படியே போயிட்டு இருந்தா நம் நாட்டின் கதி? நாட்டின் கதி அதோ கதி.